அன்பின் பார்த்தப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 18th chapter 10th verse. The name of the Lord is a strong tower. The righteous run to it and are safe. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை குடித்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எஸ் ஓ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எங்களுக்கு நேரிடுகின்ற ஒவ்வொரு போராட்டம், பிரச்சனைகள், தவிப்பு, ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்க உங்க பாதத்தண்டை அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. ஏன்னா இயேசுவின் நாமம் பலத்த துருகம் தகப்பனே. நாங்க அதற்குள் ஓடி சுகமாயிருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. என்ன வியாதியின் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதையாக இருந்தாலும் சரி அப்பா, இழப்புகள், சோர்வுகளாக இருந்தாலும் தகப்பனே, எனக்கு இயேசுதான் வேணும் அப்படின்னு உங்க பாதத்தனை அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய தெய்வீக சமாதானம் எங்க இருதயத்தை ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். உங்களோட பலத்த துருகத்துக்குள்ள நாங்க இருக்க கிருபை செய்யுங்க. உங்க செட்டையின் மறைவில் நாங்க இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் அப்பா, உங்களோட அடைக்கல பட்டணத்துல நாங்க எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது நாங்க சுகமாய் இருப்போம். உங்களுடைய ஆளுகை எங்களோட இருக்கிறப்போ இந்த உலகத்தின் பிரச்சனைகள் எங்களை மேற்கொள்ளாதப்பா. ஏன்னா இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு எங்களோட இருக்கிறப்போ நாங்க வருத்தப்பட தேவையில்லை. இயேசு என்னோட இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துவார். ஏன்னா அவர் இந்த உலகத்துல வந்து எங்களோட பாவத்தை சுமர்ந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அவர் தான். கல்வாரி சிலுவையில எங்களோட கண்ணீர், பாவங்கள், சாபங்கள் எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். என் இயேசுவுக்கு தெரியும் நான் படுகிற வேதனைகள், அவதிகள், அவமானங்கள். அவர் என்னை பலப்படுத்துவார். அவர் என்னை ஆளுகை செய்வார். எனக்கு ஒரு விடிவு காலம் அவர் தான் தருவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இதபடி நாங்க சார்ந்திருக்க கிருபை செய்வீராக தகப்பனே. இன்னும் வரும் நாட்கள்ல தகப்பனே, அநேக சூழ்நிலைகள் நாங்க கேட்க போறோம் அப்பா. ஏன்னா அவங்க வருகை மிகவும் சமீபமாய் இருக்கு அப்பா. இல்ல பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்களும் யுத்தத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனா எங்களுக்கு ஒரே அடைக்கலம் இயேசுவின் நாமம் மட்டுமே. அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எஸ் ஓ லார்ட். எங்களோட வாழ்வு இயேசுவின் நாமத்தினாலே உண்டு அப்படின்னு அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. என் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம், ஒரு நல்ல ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். Jesus has kept a bright future for you, my brothers and sisters. அவரை பிடிச்சுக்கோங்க. முடிவு பரியந்தம் அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு வழியே இல்லையா, நான் எப்படிதான் இதுல இருந்து வெளில வருவேன்? இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவால் எல்லாம் கூடும் நீங்க விசுவாசிங்க. அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை உங்களை தொடாது. இயேசுவின் வல்லமையில கரம், என் தேவனோட வல்லமையில கரம் உங்களை விடுதலை ஆக்குகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் ஒருவரே நம்மளுக்கு தஞ்சமானவர். அவரே பலத்த துருகம், நாம் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்ன பின்னமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.